அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற இரா வெங்கடாசலபதி முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இரா வெங்கடாசலபதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அவர் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற புத்தகத்துக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் பாலாற்றில் உள்ள பாலம் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகனங்கள் மெதுவாக சென்று வருகின்றன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராபர்ட். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பா மனுஷா, கடந்த மிச்சல் புயல் காரணமாக பாலாற்றில் இரு மார்க்கத்திலும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மேலும் சிதிலமடையக்கூடிய ஒரு நிலை உள்ளது என்று நம்ம நியூஸ் 18 ஏற்கனவே செய்தி பதிவிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை பாலாற்றின் இரு மார்க்கத்திலும் தற்போது கடுமையான போக்குவரத்து நிலவுகிறது. சுமார் இரு மார்க்கத்திலும் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்போது வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. தற்போது பாலாற்றில் இரு மார்க்கத்திலும் உள்ள குண்டும் குழிகளை சரி செய்தால் மட்டுமே இனி வரும் நாட்களில் வாகனங்களை இயக்க முடியும் என்ற ஒரு நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. மோனிகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராபர்ட். குளித்தலை அருகே ஆத்துவாரி தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மக்கள் ஆபத்தான முறையில் அதனை கடந்து வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், என்ன விவரங்கள்? குளித்தலை அருகே புத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வேங்கடத்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பகுதியில் ஆத்துவாரி தரைப்பாலம் இருந்தது. அந்த ஆத்துவாரி தரைப்பாலத்தை இடித்துவிட்டு மேம்பாலம் கட்டுமான பணி மந்த நிலையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மீண்டும் சீரமைக்கப்படாததால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் கிட்டத்தட்ட 20 அடி பள்ளத்தில் அந்த ஆத்துவாரி இறங்கி அந்த பகுதியை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கரூர் மாவட்டம் குளித்தலை தோகமலை ஒன்றியத்துக்குட்பட்ட புத்தூர் ஊராட்சி வேங்கடத்தாம்பட்டி பகுதியில் அந்த ஆத்துவாரி பாலம் தரைப்பாலத்தில் நீண்ட நாட்களாக மழை பெய்தால் தண்ணீரில் இறங்கி செல்லும் நிலை ஏற்பட்டதால் மேம்பாலம் கட்டுமான பணி கடந்த 6 மாதங்களாக துவங்கி 2 மாதம் மற்றும் பணி நடைபெற்று மந்த நிலையில் நடைபெற்று பணி தற்காலிகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு அந்த வழியாக பொதுமக்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் சென்றிருந்த நிலையில் தற்போது அந்த தரைப்பாலம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த அந்த மழையில் பெய்த கனமழையால் அடித்துச் செல்லப்பட்டது. மீண்டும் அந்த தற்காலிக பாதை அமைக்காததால் ஊராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றாததால் தற்போது அந்த ஆபத்தை உணராமல் 20 அடி அந்த ஆத்துவாரி பள்ளத்தில் சைக்கிளில் செல்லும் பள்ளி மாணவர்கள் இறங்கி நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இல்லாவிட்டால் கிட்டத்தட்ட 5 7 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை இருப்பதால் இந்த ஆபத்தை உணராமல் அந்த ஆத்துவாரி பள்ளத்திலே பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் இறங்கி சென்று வருகின்றனர். உடனடியாக அந்த பாலத்தை சீரமைத்து விரைந்து கட்டி முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.